ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விகந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்போது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், துலா ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதமானது பலன்கள் எப்படி இருக்கும். மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் அதே போல் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் ஜாதகத்தில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க உங்களுடைய ராசி பலன்கள் புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்கும். அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளும் துளாராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லலாம்.
கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். துளாராசி பொறுத்தளவுக்கு தெய்வ நம்பிக்கை கூடும். இப்போ உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் கூட வந்திருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் சாமி கும்பிட்டா தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது கொஞ்சம் அது வந்திருக்கு. சில பேர் துளாராசி சாமி கும்பிட மாட்டாங்க. சில பேர் நிறையா சாமி கும்பிடணும். சில பேர் துளாராசியோட குணாதிசயம் எழுதுமா, நீ பொரியா சாமி கும்பிட்றியா, உன்னோட இதுப்பா, என்னாலாம் வரமாட்டேன் அப்படின்னு அந்த விபூதி வச்சுக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க சில பேர் அப்படி கிடையாது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா சுவாதி நட்சத்திரம்லாம் ஓரளவுக்கு சாமி கும்பிடுவாங்க. விசாக நட்சத்திரமும் ஓரளவு, சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம் நீங்கி ஓரளவுக்கு சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய ஆர்டர் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. பிறர் பிரச்சனைகளை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் போய் தேவையில்லாமல் தலையீடு பண்ணுறது வேண்டாம். வேலை தவறிய சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, வேலை தவறிய சாப்பாடு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பணி நிமித்தமாக எங்கன்னா வெளில போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் கவனம் தேவை. பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இப்போ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தில் எழுதி போட்டிருக்கீங்க, அது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மனசோர்வு அடையாதீங்க. எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது வரலையே அப்படின்னு மனசோர்வு அடையாதீங்க, மனசஞ்சலப்படாதீங்க. உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, உங்களுடைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு படி மேலே உயர்த்தும். அதற்கு அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதிய முயற்சி முன்னேற்றம் தரும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே போல் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். மனம் விட்டு பேசுங்க. எதுவுமே மனசுலேயே வச்சுக்காமல் மனம் விட்டு பேசுங்க. யாருக்கிட்டையாவது பேசுங்க, மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மனசுலேயே வச்சுட்டு இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கா? அந்த மனசு விட்டு சொல்லுங்கள். யாருக்கு உங்களுக்கு நம்பிக்கையாக தோணுதோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த துளாராசிக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு மேலேயே சில பிரச்சனைகள்லேருந்து இன்னும் வெளியில் வராமையே தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எதிர்பாராத செலவுகளும் குழப்பங்களும் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் வீண் தர்க்கம் வேண்டாம். ஒருத்தர்கிட்ட போய் வீணாக சண்டை போடுறது, வீணாக பிரச்சனை தர்க்கம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டியே அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் அப்படியே ஏன்னா குருஸ்தானம், உடல்நிலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசு வழி பாராட்டு உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பாராட்டுக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்க உத்தியோகம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பான முறையில் சில விஷயங்கள்லாம் இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரியான சில லாபங்கள் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். காவல்துறையில் இருக்கிறவங்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது இல்லை. காவல்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னால் உங்கள் பின்னாடி ஒருத்தர் வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. துளாராசி கவனமாக இருங்க. அதே போல் செலவு செய்கிறதுலையும் கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் டைம் கிடச்சதுன்னா வாராகி அம்மனுக்கு போய் விளக்கேற்றிட்டு வாங்க. வேப்பெண்ணெயில் விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். 80% கண்டிப்பாக நல்லாயிருக்கு. லைட் கலர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் டார்க்காக கூட போடுங்க, ஆனால் லைட் கலர்ஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் தெய்வ வழிபாடெல்லாம் நிறையா பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் உண்டு. விசாக நட்சத்திரம் எதையுமே கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பார்த்து யோசித்து நடந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கற்பனை அளவில் பெரியாலும் செயல் அளவில் சோம்பேறித்தனமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு என்னென்ன செய்யணும் சிக்கனமாகவும் அதே சமயத்தில் சரியான சூழ்நிலையிலும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. சுப